தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பல பேர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்னோட பேன் மூலியமா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன தகவல்கள்லாம் போயிருக்கு, என்னோட டிடிஎஸ் எல்லாம் சரியா கிரெடிட் ஆயிருக்கா, எனக்கு கிரெடிட் ஆன இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் எங்க பாக்குறது அப்படின்னு குழப்பமா இருக்கும். இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய டாக்குமெண்ட் தான் ஃபார்ம் 26AS. இந்த வீடியோல ஃபார்ம் 26AS அப்படின்னா என்ன, இதை எதற்கு நம்ம யூஸ் பண்றோம், இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல இருந்து இந்த ஃபார்ம் 26AS எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஃபார்ம் 26AS அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ற ஒரு ஆனுவல் டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். இதுல பேன் நம்பர் தொடர்பான டாக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்க நேம்ல பேன் மூலியமா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் செய்யப்பட்ட பினான்சியல் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் கிரெடிட்ஸோட சம்மரி தான் ஃபார்ம் 26AS. இந்த ஃபார்ம் 26AS எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் மெயினா டிடிஎஸ் வந்து செக் பண்றதுக்கு. நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட சேலரியில இருந்து எம்ப்ளாயர் டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அந்த டிடக்ட் பண்ண டிடிஎஸ் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சரியா கிரெடிட் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம இந்த ஃபார்ம் 26AS மூலம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டாக்ஸ் இல்லனா செல்ஃப் அசஸ்மென்ட் டாக்ஸ் நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத இந்த ஃபார்ம் 26ASல பார்த்தா நமக்கு தெரியும். அடுத்து நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணும்போது நம்ம டெக்ளேர் பண்ற இன்கம் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷனோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத இந்த ஃபார்ம் 26AS மூலம் நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த ஃபார்ம் 26ASல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிடிஎஸ் டீடைல்ஸ், டிசிஎஸ் டீடைல்ஸ், அட்வான்ஸ் டாக்ஸ் டீடைல்ஸ், ரீஃபண்ட் டீடைல்ஸ், ஸ்பெசிஃபைடு டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ், அதாவது சர்டன் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 26ASம் AIS டாக்குமெண்ட்டும் ஒண்ணுதான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. இது ரெண்டும் வெவ்வேறு. இப்ப ஃபார்ம் 26AS பாத்தீங்கன்னா டாக்ஸ் கிரெடிட் டிடிஎஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். AIS அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பிரீஃபா இருக்கும். உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல அதர் ஏதாவது ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே AIS டாக்குமெண்ட்லயும் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஃபார்ம் 26AS உங்களுக்கு தேவைப்படும், AIS டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இந்த ஃபார்ம் 26AS இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல இருந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ இன்கம் டாக்ஸ் .gov.in இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கங்க. மேலே லாகின் இருக்கும். ஸோ லாகினை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும். இங்கே உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் மொபைல் ஓடிபி உங்ககிட்ட இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணலாம், இல்லைனா புதுசாக நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்றேன். ஐ அக்ரி வேலிடேட் மை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்து நம்ம இங்கே டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட்டலில் லாகின் ஆயிரும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட், ரெண்டாவதாக இ ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் மேலே கர்சரை மூவ் பண்ணீங்க அப்படின்னா நாலாவது ஆப்ஷனாக வியூ ஃபார்ம் 26AS இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே ட்ரேசஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து ரீடைரக்ட் ஆகும். இங்கே ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் வியூ டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ம் 26AS ஆனுவல் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அசஸ்மெண்ட் இயர்ஸ் அப்படிங்கிறதுல 26-27 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அசஸ்மெண்ட் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்க. ஓகேங்களா? வியூஎஸில் HTML அப்படிங்கிறத கொடுங்க. வியூ அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். எக்ஸ்போர்ட் அஸ் PDF அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா PDF-ஆக வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே டவுன்லோட் ஆயிரும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா டிடிஎஸ் எங்கெங்கெல்லாம் வந்து டெபிட் ஆகிருக்கோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும்
இங்கே உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார்ம் 26AS பற்றி ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நாங்களே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கம்மியான ப்ரைஸில் வந்து ஃபைல் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு டிடிஎஸ் எதுவும் டிடக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதை கிளைம் பண்ணுறதுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ கீழே கூகுள் ஃபார்ம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட பேசிக்ஸ் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுங்க. எங்களோட சிஏ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எங்களோட அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க எங்ககிட்டே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து இயர் ஆன் இயர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.